ஹாய், நான் தான் உங்கள் ரியாஸ். இன்றைக்கி நாங்கள் 4 துண்டு கோழி வறுவல் பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணுமா? இல்லைப்பா, 4 துண்டு தான் கட் பண்ணணும். அதனால தான் இந்த கோழிக்கு 4 துண்டு கோழி வறுவல். இந்த மாப்பிள்ள இது பிடிங்க. இது இப்போ என்ன செய்ய போகிறோம்? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா 4 துண்டு கோழி வறுவல் இது வறுக்க போகிறோம். இந்த 4 துண்டு கோழி வறுவல் இப்போ செய்ய போகிறோம். பிடிச்சிக்காம அடுத்தது என்ன மாமா செய்யணும்? வெங்காயத்தை நறுக்கணும், மிளகாத்தூள் தேவை, மஞ்சள் தூள் தேவை, கருவேப்பிலை தேவை, இஞ்சி தேவை, பூண்டு தேவை, பச்சை மிளகாய் தேவை, தக்காளி தேவை, சிக்கன் மசாலா அனைத்தும் ரெடி செய்யணும். அடுத்தபடியாக வறுக்கணும். முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணுறோம். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை நறுக்கிக்கணும், பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். பிறகு தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக்கணும். ரெடியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது முழுசாக கீறிக்கணும். மூன்று மிளகாயை கீறிக்கணும். நல்லா பாருங்க. இப்போ வறுக்க போறாங்க. கோழி வறுவல் ரெடி ஆக போகுது. பாருங்கள். முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல சுத்தமான கல்லெண்ணெயை ஊற்றணும். முதல்ல பச்சை மிளகாய் போடணும்பா. அடுத்து வெங்காயத்தை போடணும்பா. அடுத்தது தக்காளி போடணும்பா. அரைச்சி வச்சு இஞ்சி ஒரு ஸ்பூன் போடணும்பா. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி, பூண்டு நல்லா வதக்கிட்டு 4 துண்டை போடணும்பா. அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும்பா. தேவைக்கு ஏற்ற மிளகாய் தூள் நன்றாக கலரு. தேவைக்கேற்ற உப்பு போடணும். கருவேப்பிலை போடணும். இதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும்? அடுத்தது சிக்கன் மசாலாவை போடணும். நல்லா வதக்கணும். 10 நிமிஷம் வேக விடணும். தேவையான அளவு சிக்கன் மசாலா போடணும். தேவைக்கேற்ற தண்ணி. எவ்வளோ நிமிஷம் ஆகும்?
இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் மாப்பிள்ள. நல்லா வேகணும். அடுத்ததாக என்ன பண்ணணும்? வேகணும். அப்படியே எண்ணெயிலே வெந்துட்டு இருக்கணும் மசாலாவிலே. இது வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி சாப்பிட்லாம், புரோட்டாவுக்கு இது நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாடும் நல்லா இருக்குமா? சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். தொட்டுக்கிட்டு சாப்பாட்டில் சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சா மாமா? ரெடி ஆயிடுச்சுங்க மாப்பிள்ள. 4 துண்டு கோழி ரெடி. 4 துண்டு கோழி ரெடி. நாலு துண்டு கோழி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட போகலாம். மாமா டேஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம் மாப்பிள்ள, வாங்க. ஆஹா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலேஜ் பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.